கடந்த நாட்களில் வந்து திருச்சபையில் இருக்கும்போது ஒரு பையன் சர்ச்சுக்கு வெளியே வாசல்ல நின்னா. நான் உள்ள உட்காந்துருந்தேன் சேர்ல. வாசல்ல நின்று அவன் வந்து ஒரு பேரை சொல்லி என்கிட்ட கேட்கறான், அம்மா உள்ள இருக்காங்களா அப்படின்னு கேட்டான். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன் ஒருவேளை வந்து ஆலயத்துக்குள்ள வரதுக்கு அவன் வெக்கப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா உள்ள வாப்பா, உள்ள வந்து கேளு, என்ன என்ன கேளு, என்ன எனக்கு தெரியல, உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டேன். இல்ல சார், வாப்பா உள்ள வாப்பா. உடனே உள்ள வந்தான். கேட்டான், திருப்பி கேட்டான். நான் சொன்னேன் அவங்க ஏற்கனவே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். திருப்பி அவன்கிட்ட சொன்னா, சார் நான் உள்ள வராதது வந்து சும்மா இல்லை சார், நான் வந்து குளிக்கல சார், அதனாலதான் சார் சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு நான் கஷ்டப்பட்டேன், நான் குளிக்காம எப்படி சர்ச்சுக்குள்ள வர்றதுன்னு நினைச்சேன், தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு போனான். ஒரு உலகத்தான் ஆண்டவரை அறியாத ஒரு பையன் திருச்சபைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு, நான் குளிக்காம நான் வந்துட்டேன், அதனால இந்த சர்ச்சுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன் அப்படின்னு அவ்வளவு தூரம் ஆண்டவருக்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் திருச்சபைக்கும் மரியாதை கொடுப்பானே. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆனா இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க நிறைய பேருக்கு பயங்கரமான துணிகரம். மனசாட்சி செத்து போயிருச்சு, மனசாட்சி மழுங்கி போயிருச்சு. அவங்களுக்கு அந்த பயமே இல்ல. அவ்வளவு பெரிய தப்ப செஞ்சுட்டு, அவ்வளவு பெரிய மிஸ்டேக்க பண்ணிட்டு அவருடைய இருதயம் குத்தப்படவே இல்லை. அதை நியாயப்படுத்துறாங்க. அதை நியாயப்படுத்துறது மட்டும் இல்ல, அதை செஞ்ச ஒரு 10 பேரை தங்களுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அவன் செய்யலையா, இவன் செய்யலையா, இந்த ஊழியக்காரன் செய்யலையா, அந்த ஊழியக்காரன் செய்யலையா, உடனே அவரை பிடிச்சுக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்கிறவங்களை ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் உங்களை கைவிடுகிறதற்கு முன்பாக உங்களுக்கு வருகிற 3வது எச்சரிப்பு என்ன அப்படின்னா, உங்க மனசாட்சியில சூடுண்ட பொய்யரா இருப்பீர்களே ஆனால், நீங்க செஞ்ச தப்பு உங்க மனசுல குத்தல அப்படின்னா, உங்க செஞ்ச தப்பு உங்க மனசாட்சி வாதிக்கல அப்படின்னா, be careful, be careful. கர்த்தர் உங்களை கைவிடுவதற்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகாது. மனசாட்சி குத்தணும். சிலர் அப்படிதான் அழுவாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவர், நான் மன்னிப்பாரா, நான் இப்படி தப்பு ஆண்டவர் நான் மன்னிப்பாரா. ஆனா சிலர் அவ்வளவு பெரிய தவறு செய்திருப்பார்கள், ஆனா அவங்க மனசாட்சி, நான் செஞ்சது நியாயம்தான், நான் செஞ்சது எந்த தப்பும் இல்லை, ஏன் யாரும் செய்யாத நான் செஞ்சுட்டேனா, ஆண்டவர்கிட்ட ஒட்டே மன்னிப்பு கேட்டா சரியா போயிடும். எப்பா நீ பெரிய தப்பு பண்ணிருப்பா, நீ செஞ்ச தப்பு கொடுமையான தப்புப்பா. ஆமா, என்னை விட பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணவன் எல்லாம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான், என்னை விட பெரிய பெரிய மிஸ்டேக் பண்ணவன் எல்லாம் உங்க கூட தான் இருக்கிறான். ஒரு காரணம், இந்த மனசாட்சியிலே சூடுண்டவர்கள், மனசாட்சி நொந்து போனவர்கள், தப்பு பண்ணினதற்கு பிற்பாடும் உங்களுடைய மனசுல அந்த தப்பு பண்ணிட்டோமே என்கிற ஆதங்கம் உங்க மனசுல இல்ல அப்படின்னா, அந்த நெருகல் உங்க மனசுக்குள்ள வரல அப்படின்னா, அவ்வளவுதான், நீங்க தூரத்துல இருக்கிறீங்க, ஆண்டவரை விட்டு தூரத்துல இருக்கிறீங்க. செக் பண்ணுங்க.